அனைவருக்கும் வணக்கம். உங்கள் இதயத்தில் பதிவு செய்து கொள்வதற்காக இந்த நிகழ்வு திண்டுக்கல் மாவட்டம் சாண்டார்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதை ஒழிப்பையே தமது முழுநேர நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வரும் போதை எதிர்ப்பு நீதிமன்றம் இன்று ஒரு வினோதமான, விசித்திரமான, வித்தியாசமான வழக்கை சந்தித்திருக்கிறது. ஆம், இன்றைய இளம் தலைமுறையை கல்வி ஒன்றையே பேராயுதமாக கொண்டு வாழ்க்கையில் சிகரத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் மாணவர்களை தீய பாதை நோக்கி இழுத்துச் செல்ல கங்கணம் கட்டி சுற்றி திரிந்த மது, புகையிலை, கூலி, போதை மாத்திரைகள் மற்றும் போதை ஊசி என்று வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு மாறு வேடங்களில் வலம் வந்த போதை அரக்கனை எங்களது போதை தடுப்பு காவலர்களாகிய மாணவ மாணவிகள் கைது செய்து துடைப்பம் கொண்டு தாக்கியபடி போதை அரக்கனை போதை எதிர்ப்பு நீதிமன்றத்திடம் ஒப்படைத்து அந்த கொடுங்கோலனுக்கு கடும் கோபம் கொண்டு கடுமையான தண்டனை வழங்க கோரி வழக்கு தொடுத்தனர். ஆசிரிய வழக்கறிஞர்கள், மாணவ சாட்சியங்கள், காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் போதை அரக்கன் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டான். விசித்திரமான வழக்கு விசாரணைக்கு வந்தது. உடலின் அத்தனை உன்னதமான உறுப்புகளையும் உருக்குலையச் செய்து உயிரற்ற உடலாக மாற்றி மனித வாழ்க்கையை மண்ணாக்க முயற்சி செய்த இந்த போதை அரக்கனுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். வாய்ப்புற்று, நோய்ப்புற்று, வயிற்று புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், இப்படி புற்றீசல் போல் புற்றுநோய்களை ஏதுமறியா பிஞ்சுகள் மீது ஏவிவிட்டு ஏளனமாய் சிரித்து கொண்டிருக்கும் போதை அரக்கனை கடுமையாக தண்டிக்க வேண்டும். புத்தகப் பையில் புத்தகங்களையும் புதுயுக கனவுகளையும் சுமந்து கொண்டு பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களை ஆசை வார்த்தைகளை அள்ளி வீசி தீய பாதை நோக்கி திசை திருப்பி அழைத்து செல்ல மீன்கொத்தி கொக்கு போல் மீசை முறுக்கி காத்து கிடக்கும் போதை அரக்கனுக்கு வரலாற்றில் நிலைக்கும்படி வழங்க வேண்டும் கொடிய தண்டனை. போதை அரக்கனின் போலி முகத்தை தக்க சாட்சியங்களோடு தோலுரித்து காட்டினர் மாணவ செல்வங்கள். போதை அரக்கன் ஏற்படுத்தும் கொடிய விளைவுகளை சாட்சிகள் மூலம் அறிந்ததும் போதை எதிர்ப்பு நீதிமன்றமே கண்ணீர் வடித்தது. குற்றவாளிக்கு ஆதரவாக எவர் ஒருவரும் வாதாடவில்லை. குறுக்கு விசாரணை தேவையில்லை. வழக்கு விசாரணை முடிவுக்கு வந்தது. நாளைய சமுதாயத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வர போதை எதிர்ப்பு நீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை வழங்கியது. இதயங்களை குளிரச் செய்யும் இறுதி தீர்ப்பு இதோ. குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கும் போதை அரக்கன் படிக்கும் மாணவர்கள் மத்தியில் அவர்களை சீர்குலைக்கும் நோக்கோடும் மாணவர்களின் கற்றல் திறனை குலைக்கும் நோக்கோடும் உடலாலும் உள்ளத்தாலும் மானுட சமூகத்திற்கு கேடு விளைவிக்க நினைத்ததாலும் போதை அரக்கன் ஒரு குற்றவாளி என தகுந்த சாட்சியங்கள் மூலம் தெரிய வருகிறது. இந்த குற்றவாளியை நடமாட விட்டால் நாளைய சமுதாயம் உருக்குலைந்து போகும் என இந்த நீதிமன்றம் கருதுகிறது. ஆகவே போதை அரக்கனை சாகும் வரை தூக்கிலிட ஏதுவாக மரண தண்டனை அளித்து இந்த போதை எதிர்ப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. தீர்ப்பை கேட்டதும் கூடியிருந்த அனைவரும் துள்ளி குதித்து ஆரவாரம் செய்தனர். மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. பள்ளி வளாகத்தில் உள்ள தூக்கு மரத்தில் பள்ளி போதை எதிர்ப்பு மன்ற மாணவர்கள் கயிறை பிடித்து இழுக்க அந்த கொடுங்கோலன் போதை அரக்கன் தூக்கிலிடப்பட்டான். போதை அரக்கன் ஒளிந்தான். மாணவர்கள் மகிழ்ந்தனர். பள்ளி வளாகம் தூய்மையானது. போதையை ஒழிப்போம், நல்ல பாதையை வகுப்போம். நன்றி, வணக்கம்.
எண்ணிய முடிதல் வேண்டும். நல்லவே எண்ணல் வேண்டும். எண்ணிய முடிதல் வேண்டும். நல்லவே எண்ணல் வேண்டும்.